ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்தாமணிலாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சிந்தாமணி சரி ஓகே நம்மளை விட சின்ன பொண்ணு தானே, அவள் தொழிலில் கொஞ்சம் வளர்ந்துட்டு போட்டுமே அப்படின்ற பெருந்தன்மை அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதனால தான் இவ்வளோ வன்மமாக என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா அவங்களுடைய தொழிலில் கொஞ்சம் கூட வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே குறியாக இருக்கிறாங்க. இப்போது அதற்காக அவங்க எடுத்த முயற்சிகள் ரொம்பவே கேவலமானது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கடனில் என்ன பண்ணுறாங்க, மூழ்கடிக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லாதது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ மீனா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவங்க வெளியில் கடன் வாங்கி தான் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. இதையெல்லாம் தெரிஞ்ச சிந்தாமணி அவங்கள கண்டிப்பாக அப்போனா இவளுக்கு ஃபினான்ஷியலாக தான் ஸ்ட்ரகிள் இருக்குது, அப்போ நம்ம ஃபினான்ஷியலாக இவளை அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சியில் இறங்கி தான் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமௌண்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஃபைனான்ஷியர்கிட்ட அமௌண்ட்டு கேட்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ சத்யாவும் அவங்களுக்கு துணையாக அவங்களோடவே போயிருக்காரு. ஸோ அங்கே போய் அமௌண்ட் அவர்கிட்ட கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் பூஜைகளெல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட ஆல்ரெடி உதவி கேட்டிருந்தவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு மீனாவை பார்க்குறதுக்காக வர்றாரு. ஸோ மீனா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, வந்தோடனே பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, என்னை பேங்க்கில் இருந்து ஒரு அண்ணா அனுப்பி வச்சாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னோடனே, ஆமாம்மா உட்காருமா, இப்போ தான் பேங்க்லேருந்து அவர் கால் பண்ணி சொன்னார். சரிம்மா உனக்கு எதற்காக பணம் தேவைப்படுது அந்த விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மீனா எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நான் ஒரு பூக்கடை வச்சுருக்கேன், அதுவும் நடமாடும் பூக்கடை தான். அதில் நான் ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக மண்டபத்துலலாம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் வர ஆர்டர் எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அதில் இப்போ எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குது. முதல்லலாம் எனக்கு சின்ன சின்ன ஆர்டர் தான் கொடுப்பாங்க. இப்போ தான் ஒரு கல்யாணத்துக்கான மொத்த ஆர்டரையுமே ஒரு கஸ்டமர் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க ஒரு மண்டபத்தில். அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் அந்த பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட கையில் அவ்வளோ பணம் கிடையாது ஃபுல் டெக்கரேஷனுக்கும் கொடுக்குற அளவுக்கு, அதுக்காக தான் சார் நான் பணம் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. சரிம்மா உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, உங்களோட பேரண்ட்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை கேட்குறாரு. இவன் தான் சார் என்னுடைய தம்பி, இவனோட பேர் சத்யா. இவன் காலேஜ் முடிக்க போகிறான். இப்போ பார்ட் டைமாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னுடைய தங்கச்சி படித்து முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய அம்மா பொன்னியம்மன் கோவில் வாசலில் பூக்கடை வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மீனா சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போது எனக்கு டெக்கரேஷனுக்காக தான் சார் பணம் தேவைப்படுது, அதுக்கு 1.5 லட்ச ரூபா தேவைப்படுது. இப்போது அட்வான்ஸ் வெறும் 25,000 தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவாங்க சார். நான் 2 நாளில் உங்களுக்கு மீதி அமௌண்ட்டை மொத்தமாகவே கொடுத்துருவேன் அப்படின்ற விஷயத்த மீனா சொல்கிறாங்க. ஸோ அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரிம்மா உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுது, அதனால தான் நீ உண்மைகளை பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாரு. உடனே இவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிங்க சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா உனக்கு கண்டிப்பாக பணம் இருக்குது, நீ பணம் வாங்கிட்டு போ, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொன்ன டைமில் என்ன பண்ணிடணும், பணத்தை கொடுத்துடணும், அது மட்டும்தான் நான் எதிர்பார்ப்பேன். மற்றபடி நான் பெருசாக எதுவும் எதிர்பார்க்குறது கிடையாது அப்படின்ற விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் என்ன உங்களுக்கு கரெக்டான டைமில் நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. சரிம்மா நீ கரெக்டான டைமுக்கு பணத்தை செட்டில் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற விஷயங்களை சொல்லிடுறாங்க. சார் இதுக்கு வட்டி எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா வட்டியெல்லாம் எதுவும் வேணாம், நீ 2 டேஸ்லேயே கொடுத்துருவேன்னு தானே சொல்கிற, எனக்கு அசலை மட்டும் நீ கொடு, அதுவே எனக்கு போதுமானது அப்படின்ற விஷயங்களை சொன்னோடனே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா இது, இந்த காலத்தில் இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா, இப்படி ஒருத்தவங்களை நம்பி பணம் கொடுக்குறதே பெரிய விஷயம், அதுவும் வட்டி இல்லாமல் கொடுக்குறது அதை விட பெரிய விஷயம், இவ்வளோ நல்ல மனசா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சார் நான் சொன்னதை காப்பாற்றுவேன் சார், 2 நாளில் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. போய் பணத்தை எடுத்துகிட்டு கொடுத்து இங்கே பாருங்கம்மா டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு போங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லிடுறாரு.
சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணத்தை மீனா வாங்கிட்டு சரிங்க சார் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போது அவர் பணத்தை எடுக்க போகிறாரு. அப்போது அந்த இடத்துல யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா சிந்தாமணி இருக்காங்க இல்லையா, சிந்தாமணியோடைய ஹஸ்பண்டு தான் அவங்க. ஸோ ஹஸ்பண்டு தான் அப்படின்றது இவங்களுக்கு இப்போதைக்கு மீனாவுக்கு தெரியாது. ஸோ மீனா அந்த வீட்டில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. சிந்தாமணி வந்து அவங்களுடைய பொண்ணோட என்ன பண்ணுறாங்க நிற்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அது சிந்தாமணிக்கா அல்லது மீனாவுக்கா அப்படின்றது நமக்கு வரப்போகிற எபிசோடில் தாங்க தெரியும். ஸோ இப்போதைக்கு அவங்கள வந்து காமிச்சிருக்காங்க. இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ பணம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. முத்துக்கிட்ட மீனா கால் பண்ணி எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கப்புறம் இங்கே ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனா பண்ணி முடிச்சிடறாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அவங்க பண்ணதை அவங்களே என்ன பண்ணுறாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது இப்போ அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க மீனா. அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிப்பாட்டி ஹாப்பியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பாருங்களேன் ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே சந்தோஷமாக அதை ஷேர் பண்ணி அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா முத்துவுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி இங்கே பாருங்கள் நான் பண்ண டெக்கரேஷன் நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற விஷயங்களை கேட்குறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துவும் சந்தோஷப்படுறாரு. ஸோ மீனாவுக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஓகே நமக்கு தேவையான அமௌண்ட்டும் கிடச்சிருச்சு, நம்மளோட ஆர்டரையும் நம்ம நல்ல விதமாக கம்ப்ளீட்டும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதற்கப்புறம் வந்து ஒன்று தான் நாளைக்கு பணத்தை வாங்கி ஃபைனான்ஷியர்கிட்ட நம்ம செட்டில் பண்ணணும். இந்த விஷயங்களை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ இதற்கப்புறம் தான் மீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரியலை அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்போ இதற்கப்புறம் மீனா அவங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் கதை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த சிந்தாமணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கையால் வந்து சிந்தாமணிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அக்கா இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே கூலாக இருக்கிறீங்க, ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு நல்ல விதமாக எல்லா ஆர்டரையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டா. அதை ஃபோட்டோவும் எடுத்து அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுட்ருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரி விடுறா, சின்ன பொண்ணு தானே, ரொம்ப அழகாகவே டெக்கரேட் பண்ணட்டுமே, இதற்கப்புறம் வந்து நம்ம அவளுக்கு என்ன பிரச்சனைகளை கொடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியலை. அதனால தான் இப்போ அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுமே, சந்தோஷப்படட்டுமே, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இதற்கப்புறம் தான் இந்த சிந்தாமணியோடைய ஆட்டத்தையே இந்த மீனா வந்து பார்க்க போகிறா. இப்போதைக்கு அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்றதுனால இன்றைக்கி ஒரு நாள் தானே சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ மறுநாள் ஆகிடுது. மீனா வந்து காலையில் எழுந்தோடனே அமௌண்ட்டை வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. முத்துக்கிட்ட நைட்டே அவங்க சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள் நான் மார்னிங் எழுந்தோடனே ஃபினான்ஷியர்கிட்ட போய் அமௌண்ட்டை வாங்கிட்டு மண்டபத்தில் போய் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஃபினான்ஷியர்கிட்ட செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற விஷயத்த நைட்டே அவங்கக்கிட்ட ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு தான் மீனா தூங்கியிருந்தாங்க. ஸோ அதற்காகவே காலையில் மண்டபத்துக்கு போகிறாங்க. போய் பணத்தை வந்து அவங்கக்கிட்ட கேட்குறதுக்காக போகும்போது அவரே கூப்பிட்டு பேசுகிறாரு. இங்கே வாங்க மீனா, ரொம்பவே சூப்பராக இருந்தது, டெக்கரேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மீனா வந்து சரிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து எனக்கு இப்போ மீதி அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறாங்க. என்னதுமா மீதி அமௌண்ட்டு, நான் தான் உனக்கு மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்கே சார் கொடுத்தீங்க, நீங்கள் மொத்த பணத்தையும் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ என்ன விளாடுறியா, என்கிட்ட என்ன பொய் சொல்லிகிட்ருக்கியா, நான் உனக்கு மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னோடனே மீனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இல்லை சார், நீங்கள் எனக்கு முழு பணத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப சொல்கிறாங்க. அதற்கு அவர் அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாரு. இங்கே பாருமா, நீ தானே அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண, இங்கே பாரு ஃபுல் அமௌண்ட்டை நேற்றே செட்டில் பண்ணியாச்சு, இதற்கப்புறம் அமௌண்ட் வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பேப்பரில் எழுதியிருக்குது. அதில் தான் நீ சைன் பண்ணி தான் நேற்று என்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு போனேன்.
நான் கூட உங்ககிட்ட பாதி அமௌண்ட்டு தான் தருவோன்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு ஃபுல் அமௌண்ட்டு வேணும்னு நீ வந்து கேட்டு வாங்கிட்டு போனேம்மா கராரா, என்ன நீ இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மீனாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க. ஸோ இப்போ அந்த அதிர்ச்சியோட வெளியில் வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டாங்க. அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க. ஸோ இப்போ சிந்தாமணியும் விஜயாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜயாவுக்கு கால் பண்ணி சிந்தாமணி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட மருமகளுக்கு 2 லட்ச ரூபா இன்றைக்கி என்னால் லாஸ் ஆகிருக்குது. அவளை வந்து நான் சும்மா ஒரு ஆர்டரை பண்ண வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த பிரச்சனைகளில் அவள் வந்து சிக்கி சின்னாபின்னம் ஆக போகிறா. இந்த தொழிலுக்கே இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லி துண்டை காணும் துணியை காணும்னு ஓட போகிறா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இதற்கப்புறம் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.